Hello everyone, welcome to Mr. G Finance. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிரோதா ஆப்பில் வந்துட்டு கோல்டு ETFs வந்து எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் டேரெக்டாக ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக டிஜிட்டல் கோல்டு மாதிரியான ETFஸை வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி கோல்டு என்ன ப்ரைஸுக்கு போகுதோ அதே மாதிரி இதோட ப்ரைஸும் ஏறும் இறங்கும். ஸோ 5 years 10 years ஹோல்ட் பண்ணி நல்ல அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக விற்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வருஷத்துக்கு 15% ரிட்டர்ன் தருது. ஸோ நீங்கள் எஃப்டியில் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோல்டு ETFஸில் போட்டு 15% வரது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஏன்னா 2 மடங்கு. ஸோ நம்ம இப்போ ஜிரோதா ஆப்பில் எப்படி வாங்குறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட்டில் இருப்பீங்க. மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. சர்ச்சில் போயிட்டு கோல்டுன்னு அடிங்க. சரியா, கோல்டுன்னு அடிச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், IPO, ஈவெண்ட்ஸ். அப்படியே சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் ETF அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ETF கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய ETFs வரும். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து கோல்டு ETFs வந்து கொடுப்பாங்க. ஆக்சிஸ், நிப்பான் இந்தியா, ICICI, UTI, ஸோ எல்லாமே இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ETF கோல்டு பீஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், 72 ரூபா. ஸோ பை செல் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா செல் பண்ணலாம். இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறனால பை கொடுங்க. பை கொடுத்துட்டு ரெகுலர் வச்சுக்கிங்க. ரெகுலர் அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை நாள் வேணால் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறீங்க, 100, 500, 1000? ஸோ அது உங்கள் சாய்ஸ். குவான்டிட்டி அடிச்சிருங்க. அடுத்து மார்க்கெட்னு இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக ப்ரைஸு ஒரு டபுள் ஏரோ இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிமிட்டுக்கு மாறும். மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்துடும். மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸில் இருக்கோ அதுக்கு டேரெக்டாக வாங்கணும் அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். இல்லை நீங்கள் எதாவது ப்ரைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா லிமிட்டில் மாற்றிட்டு என்ன ப்ரைஸுக்கு வந்தால் வாங்கணுமோ அந்த ப்ரைஸ் அடிச்சுக்கலாம். நான் மார்க்கெட்டில் வச்சுக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே, லாங் டேர்ம். ஸோ இன்ட்ராடே அப்படின்னா இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது. ஸோ அதை விட்டுருங்க. லாங் டேர்ம் அப்படின்னா எவ்வளோ நாள் வேணால் ஹோல்ட் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாங் டேர்முக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஸ்வைப் டு பை அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சு அப்படின்னா ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஸ்க்ரீனில் வாட்ச் லிஸ்ட்டில் இருப்பீங்க. ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்னு வந்துருச்சு. ஸோ இப்போ ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. போர்ட்ஃபோலியோ போனீங்க அப்படின்னா பொசிஷன்ஸில் நீங்கள் அந்த கோல்டு பீஸை பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன்ஸில் இருக்கும், 1 டேக்கு அப்புறம் ஹோல்டிங்ஸில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ பொசிஷனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக கோல்டு பீஸில் ஜிரோதா ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட இதில் சார்ஜஸ் கம்மி. ஸோ நீங்கள் டேரெக்டாக எப்பயுமே ETFs வந்து வாங்கிக்கோங்க கோல்டு பீஸில். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் டிஜிட்டலாக. ஸோ இப்போ வேணால் அவசரம்னா விற்றுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். நீங்கள் அதை கிளிக் பண்ணி செல் கொடுத்தீங்கன்னா செல் ஆகிரும். நாளைக்கு வந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டை. ஸோ சிம்பிளான ப்ராசஸ். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.